வணக்கம். வெல்கம் டு பயோவிளாக். இந்த வீடியோல டாக்ஸானமில 2013 டிஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டாக்ஸான் அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் எஃப்ஏ பார்க்லே அப்படிங்கிறவர் 1939ல் இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. சைனா ட்ரீயோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மீலியா அசாடராக் அப்படிங்கிறது தான். இங்க ஆப்ஷன் ஏ பாருங்க, ஃபைகஸ் பெங்காலென்சிஸ். இதுக்கு காமன் நேம் பேனியா ட்ரீ அல்லது இதை ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பில ஃபைகஸ் ரிலிஜியோசா, இதை தமிழ்ல நம்ம அரச மரம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சில அசாடிராக்டா இண்டிகா, இது நமக்கு தெரிஞ்ச வேப்ப மரம் அல்லது இதை நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஆம்லா எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆம்லா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பிலாந்தஸ் எம்ப்ளிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லி தான். இது யூஃபோபியேசி குடும்பத்தை சார்ந்தது. இதை ஆம்லா அல்லது இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு இதுக்கு காமன் நேமும் இருக்குது. தற்காலத்துல தாவரங்களை வகைப்படுத்துறதுக்காக அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய முறை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் டைகாட்டமஸ் கீ அப்படிங்கிறது தான். இந்த முறை மூலமா ஒரு தாவரத்தோட பெயரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த முறையில நம்ம கிட்ட முதல்ல 2 கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு, உங்க கையில இருக்கக்கூடிய தாவரத்தோட இலைகள்ல ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்குதா, பேரலல் வீனேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம பேரலல் வீனேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து அந்த செடியில இருக்கக்கூடிய பண்புகளை பத்தி கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பதில் இருக்கும். அதுல ஒரு பதிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒவ்வொரு பதிலா கொடுத்துக்கிட்டே போக 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 கடைசியில இது நேரோவாகி நம்ம கையில இருக்கக்கூடிய தாவரம் இதுதான் அப்படிங்கிறத இந்த மெத்தட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் டைகாட்டமஸ் கீ மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 2015 டிஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின்ல யூஃபோபியேசி குடும்ப தாவரங்கள்ல ஸ்டிப்யூல்ஸ் என்னவா மாடிஃபை ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது இங்க ஸ்பைன்ஸாவும் ஹேர்ஸாவும் கிளான்ஸாவும் மாடிஃபை ஆயிருக்குது. மைக்காலியா கேம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது மேக்னோலியேசிய குடும்பத்தை சார்ந்தது. ஒரு பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கீழே இருக்கிறதுல எந்த வகையான கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளான்ட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸை அடிப்படையா வச்சு தாவரங்களை வகைப்படுத்துறது தான் நம்ம நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா, ஃபேமிலி ஆஃப் கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எந்த குடும்பத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஆன்சர் போயேசி. ஆனா அது மட்டும் இல்லாம ஃபேபேசி, போயேசி அண்ட் ரோசேசி இந்த மூணையுமே ஃபேமிலி ஆஃப் கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா 2017 டிஆர்பில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்டர்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹெர்பேரியம் ஷீட்டோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது 11.5 சென்டிமீட்டர் அகலத்துல இருந்து 16.5 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடியதா இருக்கும். கேட்டைல் ஃபேமிலி அப்படின்னு எந்த குடும்பத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் இங்க படத்துல கொடுத்துருக்கிற மாதிரி இந்த தாவரத்தோட இன்ஃப்ளாரசன்ஸ் பிரவுன் கலர்ல ஒரு ஸ்டிக் மாதிரி ஃப்ளஃபியா இருக்கும். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் டைஃபேசி குடும்ப தாவரங்கள்ல காணப்படுது. இதனால இந்த தாவரங்களுக்கு கேட்டைல் ஃபேமிலி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கீழே இருக்கிறதுல எந்த குடும்ப தாவரம் பைகார்பல்லேட்டே அப்படிங்கிற சீரியஸ்ல வராது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா ஒரு பைகார்பல்லேட்டே அப்படிங்கிற சீரியஸ்ல சுப்பீரியர் ஓவரியும் 2 கார்பலும் இருக்கக்கூடிய தாவரங்கள் இடம்பெற்று இருக்குது. இங்க பிக்னோனியேசி, ஒலியேசி, சொலனேசி அப்படிங்கிற இந்த 3மே சுப்பீரியர் அண்ட் 2 கார்பல் உடைய தாவரங்களை உடையது. ஆனா ரூபியேசில மட்டும்தான் இன்ஃபீரியர் ஓவரியும் 2 கார்பலும் காணப்படும். அதனால இது ஜென்டியனேல்ஸ் அப்படிங்கிற சீரியஸ்க்கு கீழே வரும். பொதுவா ஒரு வித்திலை தாவரத்துல பேரலல் வீனேஷன் தான் காணப்படும். ஆனா இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. மோனோகாட்ல ரெட்டிகுலேட்டட் வீனேஷன் இருக்கக்கூடிய தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நான் இங்க தந்திருக்கிற மாதிரி ஸ்மைலாக்ஸ் அப்படிங்கிற தாவரம் தான். ஒரு கேக்டேசி குடும்பத்துல இருக்கக்கூடிய மலர்களை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற எந்த பண்பு தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க ஆப்ஷன் ஏல பிரசன்ஸ் ஆஃப் நியூமரஸ் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஒரு கேக்டேசி மலர்ல அதிகமான ஸ்டேமன் காணப்படும். அண்ட் இது ஒரு இன்ஃபீரியர் ஓவரி தான். அண்ட் இங்க இருக்கிற ஓவரி ஒரு யூனிலோக்குலார் தான். இங்க தவறானது ஆப்ஷன் சி, இது ஆக்சைல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. கேக்டேசில மார்ஜினல் பிளாசன்டேஷன் காணப்படும்.
பிளான்ட்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய மூலக்கூறுகளை பயன்படுத்துகிறோம். இதை கீழே இருக்கிற எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் செமன்டைட்ஸ் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக செமன்டைட்ஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் மாதிரியான தகவலை கடத்தக்கூடிய மூலக்கூறுகளைத்தான் நம்ம செமன்டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்டிப்ளமோஸ்டேமஸ் மகரந்தம் எந்த குடும்பத்துல காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கேரியோஃபில்லேசி அப்படிங்கிறது தான். ஒரு ஆப்டிப்ளமோஸ்டேமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மலர்கள்ல ஸ்டேமன் 2 வட்டங்களா காணப்படும். இதுல வெளியில இருக்கக்கூடிய வட்டத்துல காணப்படக்கூடிய ஸ்டேமன் அப்படியே பெட்டலுக்கு ஆப்போசிட்டாவும், உள்வட்டத்துல காணப்படக்கூடிய ஸ்டேமன் செப்பலுக்கு ஆப்போசிட்டாவும் காணப்படும். இதைத்தான் இந்த மாதிரி அழைக்கிறாங்க. லாசோனியா இனோமிஸ் அதாவது மருதாணி தாவரம் இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது லித்ரேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டாக்ஸானமில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுவரைக்கும் பேர் வைக்கப்படாத ஒரு தாவரத்துக்கு முதல்ல புதுசா ஒரு சயின்டிஸ்ட் பேர் வைக்கும்போது அந்த தாவரத்தை பத்தின எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் எழுதி அதுக்கு ஒரு புது பெயர் வச்சு அந்த தாவரத்தோட உண்மையான ஒரிஜினல் ஹெர்பேரியத்தையும் இதோட சப்மிட் பண்ணுவாரு. இப்படி பெயர் வைக்கும்போது ஒரிஜினலா சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஹெர்பேரியத்தை நம்ம என்னன்னு அழைப்போம் அப்படிங்கிறது தான் இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கு ஹோலோடைப் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இங்க வேற என்னென்ன வகையான டைப் ஸ்பெசிமன்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கவனமா நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மைக்காலியா சாம்பகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தோட ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க நான் கொடுத்துருக்கிற இதுதான் இந்த தாவரத்தோட ஃப்ளோரல் ஃபார்முலா. இங்க பீரியாந்த், ஆண்ட்ரீசியம், கைனீசியம் இது எல்லாமே இன்ஃபினிட்டிவா இருக்கும். அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டாக்ஸானமில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் காங்கிரஸ் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இது முதலா பாரிஸ்ல நடந்தது. ஸ்டெல்லரியா மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் இதை காமனா சிக்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இது கேரியோஃபில்லேசி குடும்பத்தை சார்ந்தது. இங்க ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலாவை தந்து இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா கீழே இருக்கிற எந்த குடும்பத்துக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மீலியேசி குடும்ப தாவரங்களுக்கு பொருத்தமானது. ஒரு போயேசில இங்க காணப்படக்கூடிய மலர்களை சுத்தி கீழ்ப்பக்கத்துல வெளிப்புறமா காணப்படக்கூடிய செதிலை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இத லெம்மா அப்படின்னு அழைப்போம். இதே போல உள்பக்கத்துல காணப்படக்கூடிய செதிலை பேலியா அப்படின்னு அழைப்போம். இந்த லெம்மா, பேலியா இது ரெண்டையும் தவிர ஒரு போயேசி மலர்ல உள்ள சின்னதா ஒரு செதில் மாதிரியான அமைப்பு காணப்படும். இத லொடிக்குல் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 சயின்டிபிக் டேர்மையும் நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பல வருஷம் காய்க்கக்கூடிய ஒரு மரப்பருத்தியோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் காசிபியம் ஆர்போரியம் அப்படிங்கிறது தான். நம்ம இதுவரைக்கும் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2013, 15, 2017, 2019, 2022 இந்த 5 கொஸ்டினையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றோம். இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் அங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி 2022 பிஜிடிஆர்பிக்கான கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவோட 2019 டிஆர்பிக்கான கொஸ்டினை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு biovlog@pgtrp2019 அப்படிங்கிறது தான். இதில் பி மட்டும் கேபிட்டல். பிஜிடிஆர்பி பாட்னிக்காக நம்ம நடத்திட்டு வரக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இதுவரைக்கும் 10 யூனிட் டெஸ்ட்டும் 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததா 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் வச்சு முடிச்ச டெஸ்ட்டோட லிங்க்கும் இனிமேல் நம்ம வைக்க போற ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தந்திருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க இதை பத்தின டீட்டெயிலை கம்ப்ளீட்டா தந்திருக்கிறேன். தொடர்ந்து இதே போல பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோ உங்க நண்பர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.